நாம போட்டியோட முதல் சுற்றுக்கு வந்திருக்கோம். இந்த சுற்றுல பவுல்ல நிறைய நாட்டோட பேரு எழுதியிருக்கும். போட்டியாளர் 2 பேரும் ஆளுக்கு ஒரு சீட் எடுக்கணும். அதுல யாருக்கு எந்த நாடு வருதோ அவங்க அந்த நாட்டோட ஃபேவரட் டிஷ் சமைக்கணும். யாரு பெஸ்டா சமைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர். ஆத்தாடி, இந்த போட்டி ரொம்ப வில்லங்கமா இருக்கும் போலயே. கரிபியன் தீவு மாதிரி ஏதாவது ஒரு தீவு வந்தா மாப்பிள்ள என்ன பண்ணுவான்? மாட்டினா மாப்பிள்ள. சிபி சார், கௌதம் சார் 2 பேரும் வந்து ஒரு சீட் எடுங்க. சிபி சார், உங்களுக்கு எந்த நாட்டோட சீட்டு வந்திருக்கு? இத்தாலி. ஓ, இத்தாலியா? இத்தாலியோட பெஸ்ட் ஃபுட் நம்ம சமையல் சக்கரவர்த்தி ஜனகாம்பல் அவர்களோட பேரன் மிஸ்டர் சிபி இன்னைக்கு சமைக்க போறாரு. மிஸ்டர் கௌதம், உங்களுக்கு என்ன சீட்டு வந்திருக்கு? அமெரிக்கா. அமெரிக்கா? லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ஆரம்பிக்கலாமா? இப்போதுல இருந்து கரெக்டா 30 மினிட்ஸ்க்குள்ள உங்க சமையலை முடிச்சிட்டு நீங்க உங்க ஃபுட்டை பிரசன்ட் பண்ணணும். Your time starts now. என்ன சமைக்க போறீங்க? இத்தாலியன் ஃபுட்டா? இட்டாலியன் ஃபுட்டா? அத பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் பாத்துக்கிறேன், நீ எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணு. ஓகே, கம். இது என்னது? கேப்சிகம். சார், இது என்னது? அத வை, நான் சொல்றத கூட எடுத்துக்கோ, சரியா? தமிழ், ஒரு நிமிஷம் இரு. நான் எல்லாத்தையும் மாத்தி சொல்லிட்டேன். இந்த ஃபுட்ல ஆரிகானோ போடுவாங்களா தைமா போடுவாங்களான்னு தெரியலையே. என்ன பண்ணணும்னு சரியா சொல்லுங்க. நீங்க செய்ய போற டிஷ்ஷுக்கு பேர் என்னது? லசானியா. அப்படின்னா? சுத்தம். இப்படி கேள்வி கேட்காம நான் சொல்ற காய்கறி மட்டும் எடுத்து வச்சுக்கோ, சரியா? கம். யார் இந்த ஐடியாலாம் கொடுத்தது? இத்தனை வருஷமா நான் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்காவது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நான் செலவு பண்ணிருப்பேனா? என்னோட விளம்பரங்கிறது என் பொருளோட தரம் தான். அம்மா, நான் வேண்டான்னு தாம்மா சொன்னேன். இது சிபி சாரோட ஐடியா. என்னால அதை தடுக்க முடியல. சரி, விளம்பரம் பண்ண மட்டும் தானே வந்தீங்க, அதோட நிக்க வேண்டியது தானே. இந்த போட்டியெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் கைமீறி நடந்த விஷயமா? திடீர்னு அவரை சிறப்பு விருந்தினரா உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன? எல்லாத்தையும் நான் டிவில பார்த்தேன். அவரே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு ஜனாமா. நான் கூட பெரிய கெட்ட பேர் வந்துருமோன்னு நினைச்சு பயந்துட்டேன் ஜனாமா. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டாரு. இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு தமிழ். நீங்க பயப்படாதீங்க ஜனாமா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்னம்மா? நீ கூட இருக்கிற வரைக்கும் எதுவும் தப்பா போகாதுன்னு எனக்கு தெரியும் தமிழ். போய் ஜெயிச்சிட்டு வா. இது எத்தனை? என்ன இது எத்தனை விரல் சொல்லுங்க. தமிழ், என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இப்படிதான் கேட்பாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இதுதான் நீங்க ஜனா ஃபுட்ஸ் பேரை காப்பாத்துற லட்சணமா? சார், அவங்க என்ன டிஷ் செய்ய சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ கிராமத்து சமையல் பண்ண சொன்னாங்க. ஏதாவது பண்ணி விட வேண்டியதான். ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாமா? அதெல்லாம் பண்ணி ஜெயிக்க முடியாது. நாம பண்ற டிஷ் லைஃபோட கனெக்ட் ஆகணும்னு சொன்னாங்க. கேட்டீங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க உளுந்தங்களி செஞ்சிருங்க. வாட்? உளுந்தங்களியா? என்ன இது நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க?
இதெல்லாம் ஒரு டிஷ்ஷா? உன் இஷ்டத்துக்கு என்னால சமைக்க முடியாது. அதுவும் இதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. என்ன, நான் ஒரு ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டேன், அடுத்த ரவுண்ட்ல என்ன கவுக்கலான்னு பாக்குறியா? நானா? ஆ, ம். ம். ஜனமா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. எப்படி இவ்ளோ பக்குவமா பண்ணிருக்கீங்க? தமிழ், இப்பெல்லாம் யாரும் பசிக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் சாப்பிடுறதில்ல. எல்லாரும் ருசிக்காக மட்டும்தான் சாப்பிடுறாங்க. உணவுங்கிறது வயிறு மட்டும் இல்ல, மனசையும் நிறைக்கணும். அதுக்கு நாம முதல்ல மனசார சமைக்கணும். அப்படி ஒரு சமையல் தான் காலத்துக்கும் கடந்து நிற்கும். இதோ இந்த உளுந்தங்களி எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தது, அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது, அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது. இப்படி காலம் காலமா இந்த உணவை நம்ம கடத்திட்டு இருக்கோம். இது உணவு மட்டும் இல்ல, ஆரோக்கியத்தோட சேர்ந்த நம்மளோட பாரம்பரியம். இந்த தலைமுறைக்கு இதோட நன்மையெல்லாம் புரியுமானே தெரியல. இதெல்லாம் எங்களோடய நின்னு போயிருமோன்னு பயமா இருக்கு தமிழ். இந்த உளுந்தங்களியும் கருவாட்டு குழம்பும் எப்படி ஒரு காம்பினேஷன் தெரியுமா? சொல்லும் போதே நாக்குல எச்சில் ஊறும். சிபி சார், என்ன? உளுந்தங்களி கருவாட்டு குழம்பு செம்ம காம்பினேஷன். அதை செஞ்சு அசத்திடலாம். ஏய், அது எனக்கு சுத்தமா தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியுமே, இது ஜெனாமாவோட ஃபேவரட் ரெசிபி. கண்டிப்பா ஜெயிக்கும்.